அன்பான தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஒரு தலைப்பு ஒன்று வச்சிருக்கோம். அது என்ன தலைப்புன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆணையிட்ட திமுக தலைவர் அதை நிறைவேற்றிய அண்ணன் விசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இது ஏன் நம்ம இப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நிறைய விஷயங்கள் வர வேண்டியதை இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு டாபிக்கை முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பூசி மழுவுறாங்களோன்றது ஒரு எல்லாருக்குமே சந்தேகம். ஏன்னா சும்மானாலும் ஒரு ஒரு விஷயத்த வச்சுட்டு மணிக்கணக்கா பேசி சம்மந்தமே இல்லாத பதிவுகளை போடக்கூடிய, சம்மந்தமே இல்லாம யூடியூப்ல வந்து புலனாய்வு புள்ளின்னு இருக்கிறாங்க, அப்புறம் துப்பர் அறிவாளன் இருக்காங்க, அப்புறம் அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் கூட ஏன் இதெல்லாம் பத்தி பேசலாம்னு புரியல. எதை பத்தி சொல்றேன்னா, இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாரு. எதுக்காகன்னா நமக்கான தொழில், அதாவது வந்து தொழில் வளர்ச்சிக்காக பல அங்க முதலீட்டாளர்களை சந்திச்சு இங்க தொழில் முதலீட்டுக்காக எல்லாரையும் நம்ம அழைக்கிறதுக்காக போயிருந்தாரு. தொழில் முதலீட்டாளர்களை இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்காக போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாரு, வந்தாரு. அதுக்கப்புறம் அதை பத்தின ஒரு நியூஸும் வரல. ஒரு 17,000 கோடிக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த விஷயத்தை பத்தி அதுக்கப்புறம் யாருமே அதை பேசல. எந்தெந்த கம்பெனி கூட போட்டிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் போட்டு. ஏன்னா ஒரு விஷயம்னா ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னாலே நம்ம சேனல்ல பிடிச்சிக்கிட்டு அது நிறைய சேனல் இருக்கு, அந்த ஒரு டாபிக்கை பிடிச்சி கிட்டத்தட்ட 20 நாள் 1 மாசம் வரைக்கும் ஓட்டுவாங்க. இதை பத்தி யாருமே பேசல. கடைசியா வந்து கரெக்டான நேரத்துல அங்கிருந்து முதலமைச்சர் கிளம்புறதுக்கும் அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு டாபிக் ஒன்று எடுத்தாங்க. அதை பேசும் பொருளா இன்னி வரைக்கும் அதை தான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா பரபரப்பு அதை மட்டும் தான் பேசப்பட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து வெளிநாடு பயணம் போயிருக்காருன்னா அவர் வந்து திமுக தலைவரை போல முதலமைச்சரா போயிருக்காரு. முதலமைச்சரா போயிருக்காருன்னா இன்னைக்கு எல்லாரோட வரி பணத்தையும் அவர் செலவு பண்ணக்கூடிய ₹1 காசா இருந்தாலும் அது எல்லாருடைய வரி பணம். முதலமைச்சரா போயிருக்காரு அவரு. அதனால அந்த கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்கு, எனக்கும் உண்டு. ஏன்னா நானும் இந்த நாட்டுல ஒரு குடிமகன், நானும் ஓட்டு போட்டிருக்கேன், நானும் எல்லா விஷயத்துக்கும் வரி கட்டுறேன். அதனால கேட்கற உரிமை எனக்கும் இருக்கு. ஏன்னா இவங்க பல தடவை சொல்லியிருக்காங்க, பல விஷயங்கள்ல நாங்க பல நாடுகளுக்கு போயிட்டு வந்து நிறைய முதலீட்டாரெல்லாம் வந்திருக்காங்க, நிறைய பேர் வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது யாருக்கும் இந்த வெளிப்படையா தெரிஞ்ச மாதிரியே தெரியல. ஒரு சிலர் மட்டும் கேட்கறாங்க, இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், இத்தனை லட்சம் கோடி வந்திருக்கு, இவ்வளவு பேர் இங்க தொழில் தொடங்கியிருக்காங்க, இங்க முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் நாங்களாம் வேலை வெட்டி இல்லாம தான் சும்மா தான் இருக்கிறோம். வேலை வெட்டி இல்லாம கடன்காரனா ஆனதோட பிச்சைக்காரனாக தான் சுத்திட்டு இருக்கோம். இன்னும் ஏன் அதெல்லாம் இந்த ஊடகங்கள்ல வந்து சம்பந்தம் இல்லாத டாபிக்கை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கு இந்த ஊடக வேலை. இதெல்லாம் பெரிய பெரிய அறிவாளிலாம் இருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து பேச மாட்டேங்காங்கன்னு தெரியல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஒரு விஷயத்த கூட வரல. இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பெண்மணியை வந்து வெட்டி படுகொலை பண்ணி சூட்கேஸை வச்சு அடைச்சி எடுத்துன்னு வந்து போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட எத்தனை சேனல்ல ஒரு லைவா போயிட்டு இருந்தது, ஒரு பரபரப்பா போச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சில விஷயங்கள் பண்றாங்க, தேவையான விஷயங்கள் இல்லைன்னு சொல்லல. ஆனா முக்கியமான விஷயம், நாட்டுக்கு என்ன முக்கியமான விஷயம், ஒரு அடிப்படை ஒரு சில விஷயங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம், அதை பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்க. ஏன்னு தான் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் எதுக்காக மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த தலைப்பும் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப முதலமைச்சர் வந்து ஒரு 17,000 கோடி கிட்ட நாங்க முதலீட்டாளர்களா பேசியிருக்கோம், அந்த அவங்களாம் வந்து தொழில் தொடங்க வராங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. நம்ம முதலமைச்சர் கிளம்புன அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஒண்ணு வந்தது, அதையும் அப்படியே அமுக்கிட்டாங்க. சுத்தமா ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட பேசல. இதையும் பல ஊடகவியலாளர்கள் வந்து பெரிய அதிபுத்திசாலிலாம் இருக்கிறாங்க. இந்த என்ன சொல்றது, அந்த கட்சிக்காரங்க கூட பேச மாட்டாங்க. அதை தாண்டி அந்த கட்சிக்காரங்களுக்காகவே பிறந்து வளர்ந்த மாதிரி சிலர் எல்லாம் பேசுவாங்க. அவங்களாம் ஏன் இதெல்லாம் பேசலன்னு தெரியல. ஏன்னா முதலமைச்சர் கிளம்புன அன்னைக்கு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவருக்கு ஒரு ஒரு இஷ்யூ வந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். 900 சில்லற கோடி வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இதை பத்தி யாருமே பேசல. அந்த 900 சில்லற கோடி அபராதம் போட்டிருக்காங்கன்னா இப்போ ஒரு 100 தான் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டானதுதான் ஃபைன் போடுவாங்க. அப்போ அந்த 900 சில்லற போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ அவரோட அந்த அமௌண்ட் எவ்வளவு, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதே யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல. சில விஷயங்கள் வந்து இது பூச்சி முழுவதுக்காக கடைசியில அந்த விஷயங்கள் எதுவுமே வரல. முதலமைச்சர் போனாரு, வந்தாரு,
இவரு ஜெகத் ரட்சகன் தான் இன்னைக்கு விஷயங்கள் ஆச்சு. இதெல்லாம் மேற்கொண்டு பார்த்தாலே எங்கெங்கேயோ போயிட்டு யாரோடய போய் நிக்கிறதுக்கு இங்க இருக்கிற காசை இங்க இருந்து எடுத்து போய் வெளிநாட்டுல போடுறாங்க. அந்த காசுகளை முடக்க தேவையில்லை. அந்த காசுகளை நாங்க நல்லா இருக்கிறது போட்டாலும் நாங்க நல்லா இருப்போம். உங்களை நம்பி ஓட்டு போடுறோம், எங்ககிட்ட ஓட்டு வாங்குறீங்க. இதை இங்க போட்டு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாமே. அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா நீங்க இங்க இருந்து எங்க வரி காசுல போயிட்டு நீங்க வெளிநாடுகளை போயிட்டு அங்கிருந்து முதலீட்டாளர்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறீங்க. அதுக்கான விளக்கங்களும் ஒன்றும் சரியா அது ஒரு ரெஸ்பான்ஸ் கிளியராகவே புரியல. ஏன்னா நாங்களாம் அந்த அளவுக்கு படிச்சவங்களாம் கிடையாது. நான் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூடியூப் நம்ம சேனல்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் எங்களுக்குலாம் கிளியரா தெரிஞ்ச மாதிரி தெரியல. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கணும்னு தெரியல. தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா சொல்லுங்க. அடுத்து இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நான் அடுத்த வீடியோகள்ல சொல்றேன். நன்றி, வணக்கம்.